பின் சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எந்த இடத்துல ஜாதகத்தை வச்சு நீங்க சொல்லுவீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து தன்னை அழகுபடுத்திக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் போகும்? இப்ப அவங்க எல்லா பெண்களுமே தன்னை அழகுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னை அழகுபடுத்துறதுல மெயின் வந்து பெண்கள் தானே, வேற யாருமே அந்த அளவுக்கு ஆண்கள் அந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்ல. பெண்களுக்கான இலக்கணமே அதுதானே. சர்ஜரின்னு சொல்லி கேட்கும்பொழுது எனக்கு என்ன டக்குனு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா, மார்பகங்களை பெருசுப்படுத்தணும்னு நிறைய பெண்களுக்கு ஆசை இருக்கு. அல்லது தன்னுடைய பார்ட்னர் வந்து லைக் பண்றது இல்ல, ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. சுத்தி இருக்கிற பெண்களுமே வந்து ஒரு மாதிரி பேசும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சர்ஜரிக்கு எல்லாம் போறாங்க. சில இடங்கள்ல இன்ஜெக்ஷன் பண்ணி அதை டெவலப் பண்ணி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில நடிகைகள் அதை மாதிரி பண்றதா, சில நடிகைகள்ல சார் பெரும்பாலான நடிகைகள் பண்ணிருக்காங்க. குடும்ப பெண்களும் இப்ப பண்றதுக்கான பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து கொஞ்ச நாளையில வந்து பட்டெக்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க, தொடை வந்து இது வேணும்ன்றாங்க. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கே சார், இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு எப்பயுமே அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அப்ப இவங்க யாராவது குறை சொல்லிட்டாங்க அல்லது ஒரு இடத்துல இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதை எப்படியாவது செஞ்சு காட்டியே ஆகணுங்கிற ஒரு வைராக்கியத்துல இவங்க செய்யறாங்க. அதுல நாளைக்கு ஏதாவது ஒரு தவறுகள் நடக்குது, இதனால வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, இப்ப தொடையை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி பெருசு பண்றாங்க அல்லது வெடக்ஸை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி பெருசு பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நாளைக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணி. வணக்கம் மக்களே, நம்ம கூட மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து எதனால வருது, ஏன் வருதுன்ற சந்தேகம் மனுஷங்க மனசுல வந்து இருந்துட்டு தான் இருக்கு. சோ அதுக்கான தீர்வையும் மற்றும் மருத்துவ ரீதியா அதுக்கு என்னென்ன பண்ணலான்றதையும் நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளான முறையில சொல்லிக்கிட்டு இருக்காரு. வணக்கம் சார். சார், பொதுவா இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது வந்து நம்மளோட நார்மல் ஹியூமன் சர்ஜரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ், தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக பெண்கள் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. இந்த ஒரு காலத்துல வந்து சினிமா நடிகைகள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா, இப்போ வந்து அண்ணா நகர் சைடு போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்டயா இருக்கட்டும், இல்ல காஸ்மெட்டிக் இந்த மாதிரி கிளினிக்கா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஸ்கூல் படிக்கிற பெண்கள் கூட போய் நிக்கிறாங்க. எந்த இடத்துல ஜாதகத்தை வச்சு நீங்க சொல்லுவீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து தன்னை அழகுபடுத்திக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் போகும்? இப்ப அவங்க எல்லா பெண்களுமே தன்னை அழகுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னை அழகுபடுத்துறதுல மெயின் வந்து பெண்கள் தானே, வேற யாருமே அந்த அளவுக்கு ஆண்கள் அந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்ல. சினிமா ஃபீல்ட்லயும் மீடியால இருக்கவங்க தான் ஆண்கள் தன்னை அழகுபடுத்திக்கிறாங்க. பெண்கள் பொதுவாகவே தன்னை அழகுபடுத்திக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்பதானே பெண்களுக்கான இலக்கணமே அது தானே. அது தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா அதிகப்படியான அந்த காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் போறாங்க, சர்ஜரி வரைக்கும் போறாங்க அப்படின்னா நல்லபடியா போற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. இப்ப நீங்க சர்ஜரின்னு சொல்லி கேட்கும்பொழுது எனக்கு என்ன டக்குனு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா, மார்பகங்களை பெருசுப்படுத்தணும்னு நிறைய பெண்களுக்கு ஆசை இருக்கு. அல்லது தன்னுடைய பார்ட்னர் வந்து லைக் பண்றது இல்லை, ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. சுத்தி இருக்கிற பெண்களுமே வந்து ஒரு மாதிரி பேசும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சர்ஜரிக்கு எல்லாம் போறாங்க. சில இடங்கள்ல இன்ஜெக்ஷன் பண்ணி அதை டெவலப் பண்ணி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில நடிகைகள்லாம் அதை மாதிரி பண்றதா, சில நடிகைகள்ல சார் பெரும்பாலான நடிகைகள் பண்ணிக்கிறதா நம்ம படிக்கிறோம், பார்க்கிறோம். மாடல்ஸ் எல்லாம் பண்றாங்க. இது குடும்ப பெண்களும் இப்ப பண்றதுக்கான பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து கொஞ்ச நாளையில வந்து அது நல்லா இருக்க வரைக்கும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்ச நாளையில இவங்களுக்கு இந்த நோய் சக்தி குறைய என்ன ஆகுது அப்படின்னா, அல்லது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு அந்த இடத்துல அதிகப்படியான நமைச்சல் ஏற்படுறதா இருக்கட்டும், ஒரு மாதிரி அலர்ஜி ஏற்படுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு மாதிரி ரொம்ப தொங்கி போய் பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கிற மாதிரியான சூழ்நிலையும் நம்ம நிறைய அனுபவத்துல பாக்குறோம். அப்படிங்கும்போது இவங்களுக்கு இது சேருமா சேராதுன்னு அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்து தான் பண்ணுவாங்க. ஆமா, ஒரு தரமான இடத்துல போய் பண்ணுவாங்க. இல்ல அப்படிதான் பண்ணுவாங்க. எங்கேயுமே வந்து டெஸ்ட் எடுத்து தான் பண்ணுவாங்க. சாதாரண ஒரு பென்சிலின் ஊசி போடும்போது போட்டு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணுதான்னு பார்த்துட்டு தான் பண்ண போறாங்க. அப்படி ஒன்றும் வர்றவங்க எல்லாம் அவங்களும் பண்ணிட போறது இல்லை. ஆனா நாம என்ன சொல்றோம்னா, அது தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் இயற்கையா நம்ம போயிடுறது பெட்டரு. ஏன்னா நம்ம ஒன்றும் எல்லாருமே இங்கே சினிமா நடிகை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு அது நெசசிட்டி அப்படின்னா அது அவங்க பண்ணட்டும், தப்பு கிடையாது. ஆனா நம்ம வந்து படிக்கிறோம், காலேஜுக்கு போறோம், ஒரு வேலைக்கு போறோம், கல்யாணம் முடிச்சு வீட்டுல இருக்க போறோம், அல்லது கல்யாணம் முடிச்சு வேலைக்கு போறோம். அப்படிங்கும்போது நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கை, சராசரி வாழ்க்கை வாழ போறோம். அப்படிங்கும்போது நம்ம அந்த அளவுக்குலாம் போக வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. ஜாதகத்துல எந்த இடம் வந்து பலமா இருந்தா இந்த மாதிரியான காஸ்மெட்டிக் சர்ஜரி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் போகணும்னு ரொம்ப அழகுபடுத்திக்கணும்ன்ற நாட்டம் வரும் சார்? உங்களுக்கு சந்திரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல ரொம்ப ஹெவியா பவரா இருந்துச்சு அப்படின்னா இவங்க தான் வந்து அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ராகும் அதோட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க டைரக்டாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இவங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க துணிஞ்சு இறங்கிடுவாங்க.
அப்போ சந்திரன், செவ்வாய், ராகு இவங்க இந்த காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்க தைரியமா போய் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க என்னன்னா தன்னை அழகுபடுத்திக்கணும், அழகா காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஹெவியா தீவிரமா இருப்பாங்க. ஓகே. இப்ப ஆண்களுக்கு எந்த இடம் அப்படி இருந்தா அவங்களும் அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க சார்? ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் சந்திரனும் சுக்கிரனும் ஹெவியா இருக்கு, ஒரு ஜாதகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இவங்களும் தன்னை அழகுபடுத்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு சர்ஜரி வரைக்கெல்லாம் ஆண்கள் போறது இல்ல, பெண்கள் தான் அந்த அளவுக்கு போறாங்க. ஆண்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புதுசு புதுசா அதை ட்ரை பண்றாங்க. புதுசு புதுசா ட்ரை பண்ணி இவங்க வந்து சர்ஜரிக்கு போகாம நிறைய பிசிக்கலா நிறைய ட்ரை பண்றாங்க. என்ன பண்றாங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, அந்த காலை இப்படி 8 மாதிரிலாம் நடங்க சொல்றாங்க இல்லைங்களா. புதுசு புதுசா விதவிதமா யோசிக்கிறது. காலை வந்து இப்ப தொப்பை விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், சாதாரணமா தொப்பை விழுந்துருச்சு அப்படின்னா கீழே படுத்து நீங்க காலை தூக்கி வச்சுக்கிட்டே படுங்க அப்படின்னு சொல்றது மாதிரிலாம் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. சிலர் குப்புற படுத்துட்டு காலை தூக்குங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி யோசிக்கிறது. அப்புறம் நிறைய புது புது வீட்டடிக்கிறதா இருக்கட்டும், அல்லது வேற ஒரு இடத்துல போய் வேற ஒரு டாக்டராகவோ அல்லது பிசியோதெரப்பிலாம் பண்றாங்க, அவங்க கிட்ட போய் இதை சொல்லி இதை சரி பண்றதுக்கான ஐடியா பார்க்குறாங்க. ஆனா சர்ஜரி வரைக்கும் ஆண்கள் பெரும்பாலும் போறதில்லை. என்ன மீறி போனாங்கன்னா அவங்க முடி நட்டுக்கிறாங்க, இல்லைன்னா இன்ஜெக்ஷன் பண்ணி முடி வர்றதுக்கான முயற்சி பண்றாங்க. இதுதான் அவங்க பண்ணக்கூடிய விஷயம். அதுவுமே என்னை கேட்ட தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் தலையில இந்த ஸ்கல்ல இன்ஜெக்ஷன் போடும்போது அவங்களுக்கு கொஞ்ச நாளையில என்ன ஆகுதுன்னா ஞாபக மருதி வரதா இருக்கட்டும், அல்லது முடி வந்து அப்படியே கொத்து கொத்தா கொட்டி போறதா இருக்கட்டும். சொல்றாங்களே இந்த சொட்டையா அவரே ஒரு இடத்துல இந்த அம்மிக்கொல்லை கொத்த தெரியாது கொத்தியது போல் இருக்கிறது என் கட்சிக்காரன் கபாலம்ங்கிற மாதிரி அங்கங்க சொல்லையா இருக்குது. இதெல்லாமே சந்திரன் புதன் காம்பினேஷன்ல ஒருத்தவங்க வந்துச்சு அப்படின்னா இவங்க எல்லாமே ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட இந்த காம்பினேஷன்ல இருக்கவங்களுக்கு ரியாக்ட் ஆயிடும், அது தவறா போய் முடிஞ்சிருது. அப்படி யாராவது இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க இந்த தலையில போய் நான் முடி பண்ணிக்க போறேன், இன்ஜெக்ஷன் பண்ண போறேங்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை முதல்ல எடுத்து பாருங்க. சந்திரன் புதன் எங்கேயாவது காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த எண்ணத்தை இந்த முயற்சியை கைவிட்டுறது நல்லது. ஓகே. இப்போ லேடிஸ் சொன்னோம் இல்லையா சார், இது மாதிரிலாம் பண்ணிக்கிறோம். அதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமிசம் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மூக்கை வந்து மாத்தி வைக்கிறது, அதுக்கப்புறமேல்ட்டு வந்து உதடுகளை வந்து கரெக்ட் பண்றது, இந்த மாதிரியான கரெக்ஷன் இருக்கிற இயற்கையான அழகை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி சார்? இப்ப அதே மாதிரிங்க இவங்க வந்து ஏன்னா இங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றது எல்லாமே சந்திரன், சுக்கிரன் வந்து அழகுபடுத்திக்கிறது. ஒருத்தர் ஜாதகத்துல சந்திரனும் சுக்கிரனும் பவரா இருக்கு அப்படின்னா இவங்க தன்னை அழகுபடுத்திக்கிறதுல அது முகத்துக்கு நேரம் பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் அட்ராக்டிவ்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இதுக்காக இந்த மூக்கை சரிச்சு பண்ணிக்கிறது இது ஒன்றும் புதுசு இல்லையே. அப்பவே வந்து ஸ்ரீதேவி நடிகை பண்ணிட்டாங்க இல்லைங்களா. இந்த நாடியை சரி பண்றது, உதட சரி பண்றது, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. சிம்ரனுக்கு இங்க உதட்டுல மச்சம் இருக்கும் அப்படிங்கவும் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் உதட்டுல பச்சையை குத்திக்கிட்டாங்க. ஆமா ஆமா கரெக்ட். அப்ப பச்சை ஒரிஜினலா இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆமா ஆமா. இப்ப எப்பவுமே வந்து புளிய பார்த்து பூனை சூடு கூட்ட கூடாது. இயற்கையாவே இருந்தா தான் அது அழகு. அவங்க என்ன மாதிரி பண்ணினாலும் அந்த இடத்துல ஒரு புள்ளிதான் இருக்குமே தவிர அது மச்சம் கிடையாது இல்லைங்களா. அது இவங்களாம் ஆர்டிபிஷியலா ஏதோ ஒண்ணு ரெடி பண்றாங்க. சரி, அது அவங்க விருப்பம்னு வச்சுக்கோங்க. இப்ப சந்திரன் சுக்கிரன் ஜாதகத்துல காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்க தன்னை அழகுபடுத்திக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கத்தான் செய்யறாங்க. இதுல ஒரு படி மேல போய் பட்டெக்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க, தொடை வந்து இது வேணும்ன்றாங்க. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கே சார், இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுதாங்க, இது கண்டுபிடிக்கிறது காம்பினேஷன்லாம் ஒண்ணுதான். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா யாராவது குறை சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு எப்பயுமே அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இல்லைங்களா. அப்ப இவங்க யாராவது குறை சொல்லிட்டாங்க அல்லது ஒரு இடத்துல இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதை எப்படியாவது செஞ்சு காட்டியே ஆகணுங்கிற ஒரு வைராக்கியத்துல இவங்க செய்யறாங்க. பட் அவங்களுக்கு அது நெசசிட்டி தேவைன்னு இருக்கும் பொழுது நம்ம அவங்க யாரையுமே குறை சொல்ல முடியாது. அதுல நாளைக்கு ஏதாவது ஒரு தவறுகள் நடக்குது, இதனால வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, இப்ப தொடையை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி பெருசு பண்றாங்க அல்லது வெலக்ஸை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி பெருசு பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாளைக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணி இந்த சதப்பகுதியை வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம ஒரு மாதிரி அப்படியே தொலைன்னு ஆகிறத நம்ம நிறைய பார்க்கறோம். இப்படி குத்தணும் அப்படின்னா சதை இப்படி குத்தணும் அப்படின்னா அந்த குழி ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கு. இப்போ நமக்கு இப்படி குத்தணும் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல கை எடுத்துனா வெளியில வந்துடும். அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அப்படி அமுத்தணும் அப்படின்னா அந்த தடை கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு இருந்து அப்புறம் தான் அது சரியாகும். அப்ப என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற மசில்ஸ் ஒன்னோட ஒண்ணு இந்த பிணைக்கக்கூடிய தன்மையை இழந்து ஒரு மாதிரி லூஸா இருக்கிற மாதிரி அந்த மாதிரியாக சிக்கல்லாம் அவங்களுக்கு வந்துடுது. அப்ப அது நமக்கு சரியா வருமா, அது நமக்கு தேவையா முதல்ல அப்படின்னு பார்த்துக்கிட்டு அவங்க பண்றது பண்ணாதது அவங்க விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் எதையுமே பண்ண தேவையில்லை, இயற்கையா அப்படியே விட்டுறது பெட்டர். ஊரோடு ஒத்து வாழுன்ற மாதிரி இயற்கையாவே இருந்துட்டு போ, உடலோடு ஒத்து போயிட வேண்டியதுதான், அவ்வளவுதான்.